and Lala family. நரி மற்றும் திராட்சை. கடை ஒரு பெரிய பசுமையான காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரி ரொம்பவே சுறுசுறுப்பானது. ஆனா சில நேரங்களில் பொறாமையும் அகந்தையும் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் காலை நரிக்கு ரொம்ப பசி எடுத்தது. இன்று நல்ல சாப்பாடு கிடைக்கணும் என்று நினைத்து காடு முழுக்க உணவு தேடி நடக்க ஆரம்பித்தது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான தோட்டத்தை அது பார்த்தது. அந்த தோட்டத்தில் உயரமான கொடியில் பெரிய பெரிய பளபளக்கும் பழுத்த திராட்சைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் நரியின் வாயில் தண்ணீர் ஊறியது. ஆஹா, இவை சாப்பிட்டா என் பசி முழுசா தீரும் என்று மகிழ்ச்சி அடைந்தது. நரி முதலில் மெதுவாக பின்வாங்கி இப்ப குதிச்சா கண்டிப்பா கிடைக்கும் என்று நினைத்து ஒரு பெரிய குதிப்பு போட்டது. ஆனால் திராட்சை கிடைக்கவில்லை. பரவாயில்ல, இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பின்வாங்கி முழு சக்தியோடு குதித்தது. அப்போதும் திராட்சை கையை எட்டவில்லை. நரி இப்போது கொஞ்சம் கோபமாகிவிட்டது. இந்த தடவை கண்டிப்பா என்று சொல்லி மூன்றாவது முறை குதித்தது. ஆனால் திராட்சை மிகவும் உயரத்தில் இருந்ததால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நரிக்கு அது கிடைக்கவே இல்லை. சில நேரம் கழித்து நரி மிகவும் சோர்ந்து போனது. குதித்ததால் உடம்பும் வலித்தது, மனசும் வருத்தமாக இருந்தது. அப்போது நரி சுற்றி பார்த்து யாராவது தன்னை பார்த்து சிரிப்பார்களோ என்று பயந்தது. உடனே அது தன்னிடம் தானே சொன்னது, சி, இந்த திராட்சை எல்லாம் கண்டிப்பா புளிப்பாதான் இருக்கும். இதை சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு திராட்சை கிடைக்கவில்லை என்பதற்காக அதை குறை சொல்லி தோட்டத்தை விட்டே வெளியே நடந்து சென்றது. இந்த கதையிலிருந்து நாம் முயற்சி பண்ணாமலே கிடைக்கலன்னு குறை சொல்லக்கூடாது என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ கட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய். லுலு and Lala family. 3 மீன்கள் கதை. ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டின் நடுவே ஒரு சுத்தமான பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் 3 நண்பர்கள் மீன்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த 3 மீன்களும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருந்தனர். ஆனால் அவர்களுடைய சிந்தனை விதம் மட்டும் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது. முதல் மீன் மிகவும் புத்திசாலி. அது எப்போதும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும். ஆபத்து வருவதற்கு முன்னாடியே நாம் பாதுகாப்பா இருக்கணும் என்று நினைப்பது அதன் பழக்கம். இரண்டாவது மீன் சாதாரண புத்தி கொண்டது. சூழ்நிலைக்கு ஏற்ப யோசித்து முடிவெடுக்கும். ஆபத்து வந்த பிறகு பார்த்துக்கலாம் என்று நினைப்பது அதன் வழக்கம். மூன்றாவது மீன் சோம்பேறி மற்றும் அலட்சியமான மனப்பான்மை கொண்டது. எதுவும் நடக்காது, எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் என்று எப்போதும் கவலை இல்லாமல் இருப்பது. ஒரு நாள் 2 மீனவர்கள் அந்த குளத்தின் அருகே வந்தார்கள். அவர்கள் குளத்தை பார்த்ததும், இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கின்றன, நாளை வலை போட்டு பிடிக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த பேச்சை புத்திசாலி முதல் மீன் கேட்டுவிட்டது. உடனே அது மற்ற 2 மீன்களிடம் சொன்னது, நண்பர்களே, இங்கிருந்து உடனே போகணும். இந்த குளம் இனி பாதுகாப்பில்லை. இன்றே நாம் ஆற்றுக்கு போக வேண்டும் என்று சொன்னது. இரண்டாவது மீன் கொஞ்சம் யோசித்து சொன்னது, இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லையா, நாளை பார்த்து முடிவெடுக்கலாம். மூன்றாவது மீன் சிரித்துக் கொண்டே சொன்னது, அவர்கள் நாளை வருவார்கள் என்றால் என்ன, நம்மை பிடிக்க முடியாது, இங்கேயே இருக்கலாம். முதல் மீன் அவர்களின் பேச்சை கேட்டு காலம் காத்திருக்கவில்லை. உடனே அந்த இரவே குளத்திலிருந்து அருகில் ஓடிய ஆற்றுக்குள் சென்றுவிட்டது. அடுத்த நாள் காலை மீனவர்கள் வலையுடன் வந்தார்கள். இப்போதுதான் இரண்டாவது மீனுக்கு பயம் வந்தது. இப்போ என்ன செய்வது என்று அது பதற்றமடைந்தது. அப்போது அது ஒரு யோசனை செய்தது. வலைக்குள் சிக்கியது போல் இறந்த மீன் போல நடித்து தண்ணீரின் மேல் மிதந்தது. மீனவர் ஒருவர் இது ஏற்கனவே செத்த மீன் என்று நினைத்து அதை மீண்டும் தண்ணீரில் வீசினார். அப்படியே இரண்டாவது மீனும் தப்பித்து ஆற்றுக்குள் சென்று விட்டது. ஆனால் மூன்றாவது மீன் எதையும் செய்யாமல் ஏதாவது நடக்கட்டும் என்று இருந்தது. அது வலையில் சிக்கி மீனவர்களால் பிடிக்கப்பட்டது. முதல் மீன் பாதுகாப்பாக இருந்தது. இரண்டாவது மீன் புத்திசாலித்தனமாக உயிரை காப்பாற்றியது. மூன்றாவது மீன் தன் அலட்சியத்தால் உயிரை இழந்தது. இந்த கதையிலிருந்து நாம் புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும் மற்றும் அலட்சியம் ஆபத்தானது என்றும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ கட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய். லுலு and Lala family. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு வாத்து இருந்தது.
அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை போடும். அதனால ராமு மிகவும் சந்தோஷமா இருந்தான். அந்த தங்க முட்டையை விற்று நல்ல வாழ்க்கை நடத்தினான். ஆனா சில நாட்களுக்கு பிறகு ராமுவுக்கு பேராசை வந்தது. இந்த வாத்துக்குள் நிறைய தங்க முட்டைகள் இருக்குமோ என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் அவன் அந்த வாத்தை கொன்று விட்டான். ஆனால் உள்ளே ஒன்றும் இல்ல. தினமும் கிடைத்த ஒரு தங்க முட்டையும் இப்போது கிடைக்கவில்லை. அதனால் ராமு மிகவும் வருத்தப்பட்டான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, பேராசை மனிதனை இழப்புக்கு கொண்டு போகும். And Lala family. பாட்டி சுட்ட வடை கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாள். ஒரு நாள் அவள் ருசியான வடை சுட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அதை பார்த்த ஒரு காகத்திற்கு வடை மீது ஆசை வந்தது. சந்தர்ப்பம் பார்த்து காகம் வடை தூக்கி கொண்டு பறந்தது. சிறிது தூரம் பறந்து ஒரு மரக்கிளையில் அமர்ந்து வடை சாப்பிட நினைத்தது. அப்போது அங்கு ஒரு நரி வந்தது. நரி காகத்திடம் இனிமையாக பேசியது. காகமே, நீ ரொம்ப அழகா இருக்கே, உன் குரல் எவ்வளவு இனிமையா இருக்கும், ஒரு பாட்டு பாடினா கேட்கணும். அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமான காகம் புகழ்ச்சியில் மகிழ்ந்து பாட ஆரம்பித்தது. வாயை திறந்தவுடனே வடை கீழே விழுந்தது. அதை உடனே நரி தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. காகம் ஏமாந்து வருந்தியது. அப்போதுதான் அதற்கு புரிந்தது, புகழ்ச்சியை நம்பக்கூடாது என்று. Lulu and Lala family. ஆமையும் முயலும் ஒரு அழகான காட்டின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. அவற்றில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆமை இருந்தது. அது மிகவும் மெதுவாக நடக்கும், ஆனால் மிகவும் விவேகமும் பொறுமையும் கொண்டது. அதே காட்டில் ஒரு முயலும் இருந்தது. அது வேகமாக ஓடும், எப்போதும் தன்னை பற்றி பெருமை பேசும். இந்த காட்டில் என்னை விட வேகமானவன் யாருமே இல்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரித்தது. ஏ ஆமை, நீ இப்படியே மெதுவாக போனால் உன் வாழ்க்கையில எதுவுமே அடைய முடியாது என்றது. ஆமை சிரித்தபடியே, வேகம் மட்டுமே முக்கியமில்லை, தொடர்ச்சியும் கவனமும் இருந்தால் போதும் என்றது. அதை கேட்ட முயல் சிரித்து கொண்டு, அப்படியா, அப்போ ஒரு போட்டி வைப்போம், அந்த பெரிய மரம் வரைக்கும் யார் முதலில் போகிறாரோ அவர்தான் வெற்றி என்றது. அனைத்து விலங்குகளும் கூடியன. போட்டி தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் ஓடிவிட்டது. இந்த ஆமை வர இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் என்று நினைத்து ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க உட்கார்ந்தது. சிறிது தூங்கினாலும் பரவாயில்லை என்று தூங்கிவிட்டது. ஆமை என்ன செய்தது தெரியுமா? அது மெதுவாக, ஆனால் ஒரு நிமிடமும் நிற்காமல் கவனமாக நடந்து கொண்டே இருந்தது. நான் வேகமாக இல்லை, ஆனால் நான் நிற்க மாட்டேன் என்று மனதில் நினைத்து கொண்டது. நேரம் கழிந்தது. முயல் தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது ஆமை மரத்தை அடைவதற்கு அருகில் இருந்தது. முயல் ஓட முயன்றது, ஆனால் தாமதமாகிவிட்டு பெரிய மரத்தை தொட்டு வெற்றி பெற்றது. அனைத்து விலங்குகளும் கைதட்டின. முயல் தலை குனிந்து, நான் வேகத்தை மட்டும் நம்பினேன், நீ பொறுமையையும் கவனத்தையும் நம்பினாய் என்றது. ஆமை சிரித்தபடி சொன்னது, மெதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக முயன்றால் வெற்றி நிச்சயம் என்றது. இந்த கதையிலிருந்து நாம் நிறுத்தாமல் முயற்சித்தால் வெற்றி நமதே என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ கட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய். Lulu and Lala family. காகமும் தண்ணீர் பானையும் ஒரு காலத்தில் ஒரு பசுமையான கிராமத்தின் அருகே ஒரு கருப்பு காகம் வாழ்ந்து வந்தது. அந்த காகம் புத்திசாலியும் சுறுசுறுப்பானதும் ஆக இருந்தது. ஒரு நாள் கோடை காலம். சூரியன் கடுமையாக காய்ந்து கொண்டிருந்தது. மழை இல்லாததால் எல்லா இடங்களிலும் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது. அந்த நாளில் காகத்திற்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டது. எங்கேயாவது தண்ணீர் கிடைக்கணுமே என்று நினைத்து அது வானத்தில் பறந்து பறந்து பல இடங்களை சுற்றி பார்த்தது. மரங்களின் அருகே பார்த்தது, கிணறுகளின் அருகே பார்த்தது. ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. பல நேரம் பறந்ததால் காகம் மிகவும் சோர்ந்து போனது. தாகம் இன்னும் அதிகமானது. அப்போது ஒரு வீட்டின் முன்புறத்தில் ஒரு மண் பானை இருப்பதை காகம் கவனித்தது. அதுக்குள்ள தண்ணீர் இருக்குமோ என்ற நம்பிக்கையுடன் காகம் மெதுவாக பானையின் அருகே சென்றது. பானைக்குள் தலை வைத்து பார்த்தது. உள்ளே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. ஆனால் பானை உயரமாக இருந்ததால் காகத்தின் அலகு தண்ணீரை எட்டவில்லை. காகம் கொஞ்சம் வருத்தம் அடைந்தது. இவ்வளவு தூரம் வந்தும் தண்ணீர் குடிக்க முடியலையே என்று நினைத்தது. ஆனால் அது நம்பிக்கையை இழக்கவில்லை. சுற்றி பார்த்தபோது பானையின் அருகே சிறிய சிறிய கற்கள் கிடப்பதை காகம் கவனித்தது.
அப்போது காகத்திற்கு ஒரு புத்திசாலி யோசனை தோன்றியது. இந்த கற்களை பானைக்குள் போட்டா தண்ணீர் மேலே வரும் என்று நினைத்தது. உடனே காகம் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு பானைக்குள் போட்டது. இன்னொரு கல்லை எடுத்தது, மீண்டும் பானைக்குள் போட்டது. ஒவ்வொரு கல்லையும் போட்டதும் தண்ணீரின் மட்டம் மெதுவாக உயர்ந்தது. காகம் சோர்ந்தாலும் முயற்சியை நிறுத்தவில்லை. ஒரு கல், இன்னொரு கல், பல கற்களை பானைக்குள் போட்டது. சிறிது நேரம் கழித்து தண்ணீர் பானையின் வாயிலருகே வந்தது. காகம் மிகவும் சந்தோஷப்பட்டு சுத்தமாக தண்ணீர் குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொண்டது. முயற்சி செய்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியுடன் காகம் அங்கிருந்து பறந்து சென்றது. இந்த கதையிலிருந்து நாம் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய். லூலு and லாலா ஃபேமிலி. புத்திசாலி குரங்கும் முதலையும். ஒரு அழகான ஆற்றங்கரையில் பெரிய ஒரு நாவல் மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் சுவையான நாவல் பழங்கள் நிறைய காய்ந்திருந்தன. ஒரு நாள் அந்த ஆற்றில் இருந்து ஒரு முதலை வந்து கொண்டிருந்தது. குரங்கு அதை பார்த்து, வணக்கம் நண்பா, இந்த நாவல் பழம் சாப்பிடுவாயா என்று கேட்டது. முதலையும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டது. ரொம்ப ருசியாக இருக்கு என்று சொன்னது. அந்த நாளில் இருந்து குரங்கும் முதலும் நல்ல நண்பர்களாகிவிட்டன. குரங்கு தினமும் முதலைக்கு நாவல் பழங்களை கொடுத்து வந்தது. ஒரு நாள் முதலை வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடம் அந்த பழங்களை கொடுத்தது. முதலை மனைவி கேட்டாள், இந்த பழங்களை எங்கிருந்து கொண்டு வருகிறாய்? முதலையும் குரங்கு பற்றிய அனைத்தையும் சொல்லியது. அதை கேட்ட முதலை மனைவி ஆசையுடன், அந்த குரங்கு தினமும் இவ்வளவு இனிப்பான பழங்கள் சாப்பிடுறது, அதை இதயம் ரொம்ப இனிப்பா இருக்கும், அதை கொண்டு வா என்றாள். முதலைக்கு மனசு வரவில்லை. ஆனால் மனைவிக்காக குரங்கை ஏமாற்ற முடிவு செய்தது. என் வீட்டிற்கு வா, என் மனைவி உன்னை பார்க்க விரும்புறாங்க என்றது. குரங்கு முதலை மேல் ஏறி ஆற்றை கடக்க ஆரம்பித்தது. நடுவில் வந்ததும் முதலை உண்மையை சொன்னது. என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டும் என்றது. குரங்கு பயப்படாமல் புத்திசாலித்தனமாக சொன்னது, ஓ, என் இதயத்தை மரத்திலேயே விட்டு வந்துட்டேன், முதலையே திரும்பி போய் எடுத்துக்கலாம் என்றது. முதலையும் அதை நம்பி திரும்பியது. கரையை அடைந்ததும் குரங்கு மரத்தில் ஏறி, நண்பனே, நண்பர்களை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து தப்பித்தது. முதலையும் தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டு அழுதது. இந்த கதையிலிருந்து நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்றும் புத்திசாலித்தனம் ஆபத்திலிருந்து காப்பாற்றும் என்றும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. பை பாய். லூலு and லாலா ஃபேமிலி. சிங்கமும் எலியும். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய சிங்கம் மரத்தடியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த வழியாக ஓடி வந்த ஒரு சிறிய எலி விளையாட்டாக சிங்கத்தின் மேல் ஏறி இறங்கியது. இதனால் சிங்கம் தூக்கத்திலிருந்து விழித்தது. கோபமாக எலியை பிடித்து, நீ என்னை தொந்தரவு செய்தாயே, இப்போதே உன்னை சாப்பிடப் போகிறேன் என்றது. எலி பயந்து நடுங்கி, ஐயா சிங்கமே, என்னை விட்டுவிடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்றது. சிங்கம் சிரித்துக்கொண்டே, நீயா எனக்கு உதவி செய்வாய் என்று சொல்லி எலியை விட்டுவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு அதே சிங்கம் வேட்டைக்காரர்களின் வலையில் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றாலும் தப்பிக்க முடியவில்லை. சிங்கம் சத்தமாக கர்ஜித்தது. அந்த சத்தத்தை கேட்ட அந்த சிறிய எலி அங்கு ஓடி வந்தது. உடனே தனது கூரிய பற்களால் வலையின் கயிறுகளை கடித்து அறுத்தது. சிங்கம் வலையிலிருந்து விடுபட்டது. மகிழ்ச்சியுடன் சிங்கம், சிறியவன் என்று நினைத்து உன்னை அவமதித்தேன், இன்று நீ எனது உயிரை காப்பாற்றினாய் என்று நன்றி சொன்னது. அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களானார்கள். இந்த கதையிலிருந்து நாம் நல்லதை செய்தால் நல்லதே திரும்ப வரும் என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. பை பாய். லூலு and லாலா ஃபேமிலி. காது கேட்காத தவளையின் கதை. ஒரு ஆழமான கிணற்றில் பல தவளைகள் விழுந்துவிட்டன. அவையெல்லாம் வெளியே வர முயற்சி செய்தன. கிணற்றின் மேலே நின்ற மற்ற தவளைகள் கூச்சலிட்டன.
இது ரொம்ப ஆழம், வெளியே வர முடியாது, முயற்சி பண்ணாதீங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட தவளைகள் ஒன்றொன்றாக நம்பிக்கை இழந்து கீழே விழுந்தன. ஆனால் ஒரு தவளை மட்டும் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தது. மேலே இருந்த தவளைகள் இன்னும் சத்தமாக சொன்னன, விட்டுடு, நீ வெளியே வர முடியாது. ஆனாலும் அந்த தவளை விடாமுயற்சி செய்து இறுதியில் கிணற்றிலிருந்து வெளியே வந்தது. அனைத்து தவளைகளும் ஆச்சரியப்பட்டு கேட்டன, நாங்க சொன்னதை நீ கேட்கலையா? ஆனால் அந்த தவளைக்கு கேட்கவில்லை. அப்போதுதான் தெரிந்தது, அந்த தவளைக்கு காது கேட்காது என்று. அவர்கள் சொல்லியது ஊக்கம் என்று நினைத்து அது முயற்சியை நிறுத்தவில்லை. இந்த கதையிலிருந்து நாம் உறுதியும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய். லுலு and Lala family. நேர்மையான மரத்தொழிலாளி கதை. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை மரத்தொழிலாளி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், உழைப்பாளி, எளிமையானவன். அவன் தினமும் காட்டுக்கு சென்று மரம் வெட்டி அதை விற்று அதனால் கிடைக்கும் சிறிய பணத்தில் தன் குடும்பத்தை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ஆற்றின் அருகே மரம் வெட்டி கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த இரும்பு கோடாரி திடீரென வழுக்கி ஆற்றில் விழுந்து விட்டது. கோடாரி இல்லாமல் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. அவன் மிகவும் வருந்தி ஆற்றின் கரையில் அமர்ந்து அழத் தொடங்கினான். அப்போது திடீரென ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். மரத்தொழிலாளி நடந்ததையெல்லாம் உண்மையாக சொன்னான். தேவதை ஆற்றுக்குள் சென்று தங்க கோடாரி ஒன்றை கொண்டு வந்து, இதுதான் உன் கோடாரி என்று கேட்டாள். மரத்தொழிலாளி உடனே, இல்லை அம்மா, அது என்னுடையதில்லை என்றான். தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று வெள்ளி கோடாரி ஒன்றை கொண்டு வந்தாள். இதுதான் உன் கோடாரி என்று கேட்டாள். அவனோ, இல்லை அம்மா, அதுவும் என்னுடையதில்லை என்று நேர்மையாக சொன்னான். மூன்றாவது முறையாக தேவதை ஆற்றுக்குள் சென்று அவனுடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்த மரத்தொழிலாளி மிகவும் மகிழ்ந்து, ஆமாம் அம்மா, இதுதான் என்னுடைய கோடாரி என்றான். மரத்தொழிலாளியின் நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தாள். அவனை பரிசளிக்க விரும்பிய தேவதை தங்க கோடாரி, வெள்ளி கோடாரி, அவனுடைய இரும்பு கோடாரி மூன்றையும் அவனுக்கே கொடுத்தாள். மரத்தொழிலாளி மகிழ்ச்சியுடன் தேவதைக்கு நன்றி சொல்லி வீட்டிற்கு சென்றான். இந்த கதையிலிருந்து நாம் நேர்மை எப்போதும் வெற்றி தரும் என்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பாய். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க.